ஓம் சாந்திங் பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர். மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன், குஷியா இருக்கேன். நீங்க எப்படி போயிட்டு இருக்கீங்க பாபா நினைவுல? சூப்பரா இருக்குது சிஸ்டர். இன்னைக்கு வாணி பவர்ஃபுல்லா இருந்துச்சு, செம்ம குஷியா ஆயிடுச்சு இன்னைக்கு முரளி கேட்டோன்னு. அதான் இவ்வளவு குஷியா, அதோட வைப்ரேஷன் தெரியுது இங்கேயும். சொல்லுங்க. ஓகே சிஸ்டர், ஓகே. வாணி படிங்க. 25/9/2024 முரளி. ஷிவபாபா என்ன சொல்றாங்கன்னா, இனிமையான குழந்தைகளே, எல்லையற்ற ஸ்காலர்ஷிப் அடைய வேண்டுமானால் ஒரு பாபாவை தவிர வேறு யாருடைய நினைவும் வராமல் இருக்க பயிற்சி செய்யவும். ஆமா, எல்லையற்ற ஸ்காலர்ஷிப், அன்லிமிட்டடா வேணுமா உதவித்தொகை? அதுக்கு நீங்க ஒருத்தரை தவிர வேற யாருடைய நினைவும் வரக்கூடாது. அப்படிப்பட்ட முயற்சி செய்யணும். நீங்க வேற யாருடைய நினைவு வந்தா என்ன செய்யணும்? அது எல்லாம் சைடு சீன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அப்பா எப்பயும் 3 ஃபுல் ஸ்டாப் வைக்க சொல்லுவார். ஆத்மாவும் புள்ளி, பரமாத்மாவான தந்தையும் புள்ளி, டிராமாவுக்கும் முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நினைவுல மாயை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு இல்லையா? மற்ற தேகதாரிகளை நினைவு செய்ய வைக்குது. அப்படியே புத்தி ஒரு பக்கமா வீணான சிந்தனை, விகார சிந்தனை பக்கம் இழுத்துக்கிட்டு போகுது இல்லையா? அதெல்லாம் தேகத்தின் ரூபம் தானே, அங்கிட்டு இங்கிட்டு கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா அதெல்லாம் சைட் சீன்ஸ் அப்படின்னு ஒரே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நீங்க உங்களுடைய லட்சியத்தை நோக்கி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. அதான் ஒருத்தரை மட்டும் நினைவு செய்யக்கூடிய பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படிங்கிறாரு. சூப்பரா இருக்கு. தலைப்பு எப்படி? ஆமா சிஸ்டர், எப்போ 3 புள்ளி வைக்க சொல்றான. சைட் சீனுங்கிற புள்ளியும் ரொம்ப முக்கியமான புள்ளி. யோகா பண்ணும்போது அந்த சைட் சீன்ஸை கையில வச்சுக்கிட்டே உட்காரணும். அப்பா நினைவு செய்யும்போது சைட்ல ஏதாவது சீன் வருதா, அது சைட் சீன் தான், அதை கவனிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு வச்சிடணும். அங்கேயும் ஒரு ஃபுல் ஸ்டாப். ஆனா சைட் சீனுங்கிற அந்த வார்டு மட்டும் ஞாபகம் இல்லைன்னு வச்சுக்கோவேன். இது ஏன் இப்படி ஞாபகம் வந்துச்சு, அது ஏன் இப்படி ஞாபகம் வருது, எனக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் சிந்தனை வருது, நான் அப்பாவை நினைக்கதானே உட்காந்தேன், ஏன் இப்படிலாம் நமக்கு சிந்தனை வருது அப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்போம். அது வரதான் செய்யும். இப்ப ரோட்ல நம்ம நடந்து போய்கிட்டு இருப்போம், சைட்ல யாரோ போயிட்டு வருவாங்க, ஏன் இவங்கெல்லாம் போறாங்க வராங்க அப்படின்னு யோசிட்டாவ போயிட்டு இருப்போம். நம்ம வேலையை பார்த்து நடந்து போவோம் இல்லையா? அதே போல அது பாட்டுக்கு எதாவது வந்துட்டு போயிட்டோம். ஆனா என்னுடைய வேலை என்ன? நான் பாட்டு என் ரோட பார்த்து நடந்து போறதான், நான் என் அப்பாவை பார்த்து நினைவு செய்யறதான் என் வேலை. சைட்ல வரதெல்லாம் வந்துட்டு போட்டோம், அதெல்லாம் சைட் சீன்ஸ்னு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். நமக்கு என்ன ஞாபகம் வந்துடும்னா அந்த நேரம் நம்மளுடைய மனசு ஞாபகம் வந்துடும். அது சைட் சீன் ஞாபகம் வராம என் மனசுக்குள்ள எதுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது அப்படி இப்படின்னு இந்த மனசுக்குட்ட போய் சண்டை போட போயிடுவோம். அப்படிலாம் போகணும் அவசியம் இல்லை. அது சைட் சீன் மட்டும் ஃபுல் ஸ்டாப் வச்சீங்கன்னா போதும் அப்படிங்கறத சொல்றேன். சரி சார், பாருங்க திரும்பவும் பாருங்க தலைப்பு ஒரு தடவை பிரதர். பாபா என்ன சொன்ன, இனிமையான குழந்தைகளே, இந்த முழு உலகம் எல்லையற்ற உலகத்துக்கு, அதாவது ஸ்காலர்ஷிப் அப்படின்றது அது என்ன பிரதர்? ஸ்காலர்ஷிப்ன்றது நிறைய உதவித்தொகை. ஆமா, எல்லையற்றன்னு சொல்றாரு பாருங்க. அன்லிமிட்டடான ஒரு லாட்ரினா பணம். உதவித்தொகை ஸ்காலர்ஷிப்னா அந்த கவர்மெண்ட் கொடுப்பாங்க உதவித்தொகை, படிக்க முடியாதவங்களுக்கு படிக்க கொடுப்பாங்க இல்லையா? அது போல நம்ம ஏழைகளா இருக்கோம் இல்லையா? அதே போல உங்களுக்கு தந்தைகிட்ட இருந்து நிறைய ஸ்காலர்ஷிப் வேணுமா அப்படிங்கறத கேக்குறாரு. நிறைய அன்லிமிட்டடா உங்களுக்கு பொக்கிஷங்கள் வேணுமா? அது வேணும்ல. வேணுங்கிறதுக்கு தான் அப்பா ஒருத்தரை மட்டும் நினைவு செய்யக்கூடிய பயிற்சிய செய்யுங்க அப்படிங்கிறாரு. எல்லையற்றது இந்த எல்லையற்ற உலகத்தையே நமக்கு கொடுக்கறாரு. அப்படித்தானே பிரதர்? முழு உலகம். ஆமா ஆமா, முழு உதவித்தொகை, முழு ஆஸ்தி. பின்னாடி சொல்லுவாரு, செமையா இருக்கும், நீங்க படிங்க. சரிங்க பிரதர். அதான் எல்லையற்ற ஸ்காலர்ஷிப் அடையணுமா, அதுக்கு என்ன செய்யணும்னா ஒரு பாபாவை தவிர வேற யாருடைய நினைவு வராமல் இருக்க மட்டும் பயிற்சி செய்யுங்க போதும்ன்றாரு. அதை மட்டும் செய்யுங்க, பாத்துக்கலாம் பின்னாடி என்ன வருது. கேள்வி, பாபானுடையராக மாறிய பிறகு கூட மகிழ்ச்சியே இல்லை என்றால் அதற்கு காரணம் தான் என்ன கேட்கிறாரு. சூப்பர் பிரதர் கேள்வியா. பாபாவோட அப்பா கிடைச்சிட்டாரு, இறைவனே கிடைச்சிட்டாரு, ஏன் மகிழ்ச்சி இல்ல? என்ன காரணம்னா பதில் என்னன்னா, புத்தியில முழு ஞானம் இல்லை. 2வது பாயிண்ட், பாபாவை யதார்த்தமாக நினைப்பதும் இல்லை. நினைக்காத காரணத்தாலதான் மாயா உங்களை ஏமாற்றி விடுது. ஆகையால்தான் மகிழ்ச்சியும் குறையுது. இல்லவே இல்லன்ட்டாரு. பாபா நம்மை உலகத்திற்கு அதிபதியா மாற்றுகிறார் என்றால் எவ்வளவு போதை குழந்தையாக உங்களுடைய புத்தியில இருக்க வேண்டும். இருக்கா? இல்ல. அப்போது சதா உல்லாசம் மற்றும் மகிழ்ச்சி இருக்கும்ன்றார். இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்பயுமே உல்லாசம் இருக்கும், மகிழ்ச்சியும் இருக்கும். பாபாவோட ஆஸ்திகளாகிய பவித்ரதா, அதாவது சுகம், அதாவது தூய்மை, சுகம், சாந்தி போன்றவைகள் முழுமையாக இருந்தால் மட்டும் மகிழ்ச்சி கிடைக்கும்ன்றார். ஆமா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு பாருங்க, உங்க புத்தியில யதார்த்தமான ஞானமே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க தேகமே இல்ல ஆத்மான்னு புரிஞ்சுக்கிடவே இல்லைன்னு அர்த்தம்.
உங்களுக்கு குஷி வரலன்னா காரணம் அதுதான். யதார்த்தமாக தந்தையை நினைவு செய்யறதே இல்ல. ஆத்மா நீங்க பரமாத்மாவான தந்தைய ஒழுங்கா நினைவு செய்யறதே இல்ல அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப எப்படி நினைவு செய்யணும், எப்ப இந்த இடத்துல குஷி வரணும் அப்படின்னா, நான் உடல் அல்ல, நான் தேக இந்திரியங்களின் எஜமானன், உடலுக்கு நான் எஜமானன் அப்படிங்கிற அந்த மாலிக் அப்படிங்கிற போஸ்ட்ல இருக்கும் போதுதான் உங்களுக்கு குஷியே வரும். அந்த குஷி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே நீங்க நினைவு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இல்லையா? அத சொல்றாரு. நீங்க தேகத்தின் எஜமானன், நாளைக்கு உங்களை உலகத்துக்கே அதிபதியா மாத்துறதுக்காக தந்தை வந்திருக்காரு. தேகத்துக்கும் நீங்க எஜமானன், இந்த உலகத்துக்கும் நீங்க எஜமானன் அப்படிங்கிற அந்த நினைவு இருந்தா தானே நீங்க உங்களுக்கு குஷியே வரும். அந்த குஷியே வரலைன்னா என்ன அர்த்தம்? அதான் குழந்தைங்களுக்கு குஷியே வரலன்னு சொல்றாரு அப்பா. இந்த 2 வார்த்தைகள் நல்ல தான் ஞாபகம் இருக்கணும். அப்படின்னா தான் தேகத்துக்கும் நான் எஜமானன், நாளைக்கு முழு உலகத்துக்கும் எஜமானன், என்னை அந்த மாதிரி தகுதியுடையவரை ஆக்குறதுக்கு தான் தந்தை வந்திருக்காரு அப்படிங்கிற அந்த நினைவு இருக்கணும். கூடவே தந்தை கொடுக்கக்கூடிய அந்த தூய்மை, சுகம், சாந்தி அப்படிங்கிற அந்த விஷயத்துல முழுமையாக இருக்கணும். அப்படின்னா குஷி ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே, அவ்வளவுதானே பிரதர்? ஆமா சிஸ்டர். ஓகே, உலகத்துக்கே அதிபதி ஆக்குறாருன்ற போதை குழந்தையாகிய உங்க புத்தியில் சதா இருக்க வேண்டும். ஆமா, அது இருக்கணும், அதுவும் இருக்கணும். முதல்ல நான் தேகத்துக்கு எஜமானனா இருக்கேன், அதுதான் ஆத்ம நினைவு. ஆத்ம நினைவு, ஆத்மா அந்த நினைவுலே இருக்கணும். யதார்த்தமான நினைவு அதுதானே பிரதர்? ஆத்மான்றதான் யதார்த்தமான நினைவு, பரமாத்மாவோட நினைவு. ஆமா, நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, இப்ப நான் கீழானவனா இருக்கேன், நான் ஒண்ணும் இல்லாதவனா இருக்கேன், நான் நோயாளியா இருக்கேன், எனக்கு நான் ஏழையா இருக்கேன் அப்படிங்கறது விஷயம்தான் துக்கத்தை கொடுத்துட்டே இருக்கேன். சுத்தி இருக்கவங்களா ரொம்ப கெட்டவங்களா இருக்காங்க, இவங்களே டார்ச்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எப்படின்னு நினைக்கிறதானே நமக்கு துக்கம் கொடுத்துட்டே இருக்குது. நான் இந்த தேகமே இல்லையே, நான் தேகத்துக்கு எஜமானாவில் இருக்கேன், நான் தான் எஜமானன், நான் தான் மாலிக்கு அப்படிங்கிறப்ப எப்படி குஷி வராம போகும்? அதான் யதார்த்தம். மாயா ஏமாற்றுதுன்றார் பாபா. இது ஏமாற்றுறது இல்ல, நீ இப்போ சொன்ன மாதிரி நம்ம தேகம் இது இல்ல, அது இல்ல, இது கிடைக்கல, இது கிடைக்கல, அதனால மகிழ்ச்சி இல்லன்றாரு. நீ ஆத்மா நினை, யதார்த்தமா பரமாத்மாவையும் நினை அப்படின்றாரு. ஆமா, நீ தானே ஆத்மாவா இருந்த, உனக்குத்தான் அழிவே கிடையாது. தேகம் எப்படி அழிய போகுது? இந்த சரீரம் போச்சு, அடுத்த சரீரம் கிடைக்க போகுது. அதான் இன்னைக்கு நான் இந்த சரீரத்துல தேகத்துக்கு எஜமானனா இருக்கேன், நாளைக்கு அடுத்த சரீரம் எடுக்க போறேன் பாத்தீங்களா சொர்க்கத்துல, அப்ப பாருங்க உலகத்துக்கே எஜமானனாக போறேன். என்னை இங்க இருந்து அங்க தகுதி உடையவரை மாத்துறதுக்கு தான் தந்தை வந்திருக்காரு. அதுதானே முதல்ல முழு ஞானமுமே உங்களுக்கு. இந்த விஷயமே ஞாபகம் இல்லைன்றீங்க, அப்புறமேல எப்படி உங்களுக்கு குஷி குறையுதுன்னு சொல்றீங்க? இது ஞாபகம் இருந்தா குஷி வந்துட போகுது. அப்ப இதையே மறந்துட்டீங்க நீங்க, அப்பதான் உங்களுக்கு குஷி மறைஞ்சு போச்சுன்னு சொல்றாரு. ஓகே, பாபாவோட ஆஸ்தி சொல்றாரு பாபா. அத உங்களுக்கு நான் கொடுக்கதான் வந்திருக்கேன், அத நினைங்க. அதோட பாபாவோட ஆஸ்தி ஃபர்ஸ்ட் தூய்மை சொல்றாருங்கிறது. அதுதானே ஆத்மாவோட இயற்கையான ஆஸ்தியும் கூட. ஆமா, தூய்மை எங்க இருக்குமோ அங்கதான் சுகம், சாந்தி இருக்கும். ஏன்னா தூய்மை தான் தாய். அந்த தாய் கிட்ட இருந்து வந்த குழந்தைகள் தான் சுகம், சாந்தி. தூய்மை இல்லாம ஒருபோதும் சுகம், சாந்தி இருக்க முடியாது. ஏன்னா நம்ம ஏன் இப்ப நமக்கு துக்கம், அசாந்தின்னு அப்பப்ப ஃபீல் ஆகுதுன்னா, நம்ம தூய்மையற்றவர்களா ஆயிட்டதுனால, அந்த 63 பிறவி சம்ஸ்காரம் இருக்கிறதுனால அப்பப்ப அந்த துக்கம், அசாந்தி ஃபீல் ஆகிட்டு இருக்குது. ஆனா எப்ப நீங்க முழுமையா தூய்மை அடைகிறீங்களோ அப்ப சுகம், சாந்தி நிரந்தரமா இருக்கும் அப்படிங்கிறாரு. ஓகே, சூப்பர். ஹெட்லைன் நல்லா ஃப்ரீ, நல்லா சொல்லியாச்சு. இப்ப ஈஸியா உள்ளுக்குள்ள இருக்கிற ஞானம் எல்லாருக்குமே ஈஸியா புரியும். அதுக்குதான் அதான் பிரதர், தூய்மை, சுகம், சாந்தி இது பாபா கிட்ட இருந்து நமக்கு முழுமையாக இருந்தா மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு பாபா. ஹெட்லைன் இப்ப பாத்தீங்கன்னா உள்ள என்ன சொல்றாரு பாக்கலாம், நிறைய சூப்பரா இருக்கு. ஓம் சாந்தி சொல்லி, ஓம் சாந்தி என்றால் நான் ஆத்மா, இது என்னுடைய உடல் என்ற பொருள் குழந்தைக்கு நன்றாக தெரியும், இதை நன்கு நினைவு செய்யுங்க. ஓம் சாந்திக்கு இன்னைக்கு அர்த்தம் எப்பயுமே இன்னைக்கு சொல்றாரு, தனியா சொல்றாரு, நான் ஆத்மா, என்னுடைய உடல். ஓகே, இத நல்லா நினைவு செய்யுங்க சொல்றாருங்க பிரதர். இதுதான் மேல சொல்லிட்டே வந்தாரு. ஆத்மா நினைச்சீங்கன்னா மகிழ்ச்சி இருக்கும், யதார்த்தமா பரமாத்மா நினைங்க ஆஸ்தி. தேகத்தின் எஜமானன் நான், உடல் அல்ல ஆத்மா, தேகத்துக்கு எஜமானன் அப்படிங்கிற நினைவு இருக்கணும். அதான் சுயராஜ்ய அதிகாரி. அதுதான் இப்ப சொல்றாரு, நான் ஆத்மா, இது என்னுடைய உடல் என்ற உடல் என்ற பொருள் குழந்தைக்கு நன்றாக தெரியும், நன்கு தெரியும். இதை நன்கு நினைவுல செய்யுங்க போதும். பகவான் ஆத்மாக்களோட தந்தை நம்மை படிக்க வைக்கிறா. இப்போ அவர்கள் கிருஷ்ணர் படிக்க வைக்கிறார் என நினைக்கிறார்கள். ஆனால் அவருக்கு பெயர் உருவம் இருக்கு. படிக்க வைக்க கூடியவர் நிராகா தந்தை. ஆத்மாதான் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறது, பரமாத்மா தான் சொல்கிறார். இது புதிய விஷயம் அல்லவா? விநாசம் நடக்கத்தான் வேண்டும். ஒன்று விநாச காலத்தில் விபரீத புத்தி, இன்னொன்று விநாச காலத்தில் அன்பு புத்தி.
முன்பு ஈஸ்வர் சர்வ வியாபி, கல்லில் இருக்கிறார், முள்ளில் இருக்கிறார் என நீங்கள் கூட கூறினீர்கள். இந்த விஷயங்கள் அனைத்தையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மா அழிவற்றது, சரீரம் அழியக்கூடியது. ஆத்மா ஒருபோதும் தேய்வதோ பெரியதாவதோ கிடையாது என்பதெல்லாம் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. இது மிகச் சிறிய ஆத்மா. எவ்வளவு சிறிய ஆத்மா! அந்த ஆத்மாக்குள்ள 84 பிறவி நடிப்பு எடுத்து நடிக்குது. ஆத்மா தான் சரீரத்தையும் இயக்குகிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை இப்பொழுது படிக்க வைக்கிறார். எனவே உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆத்மா தான் படித்து உயர்ந்த பதவி அடைகிறது. ஆத்மாவை யாரும் பார்க்க முடியாது. ஆத்மா எப்படி இருக்கிறது, எங்கிருந்து வருகிறது என்பதை தெரிந்து கொள்ள மிகவும் அனைவரும் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் தெரிவதே கிடையாது. செய்யவில்லை. ஆத்மா தெரியாதுன்றார். ஒருவேளை யாராவது பார்த்தால் கூட புரிந்து கொள்ள கூட முடியாது. ஆத்மா தான் சரீரத்தில் வசிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மா தனி, உடல் தனி. ஆத்மா சிறியது பெரியது ஆவது ஒண்ணும் கிடையாது. உடல் தான் சிறியதிலிருந்து பெரியதாகுது. ஆத்மா தான் பதித்தமாகவும் பாவனமாகவும் மாறுது. ஆத்மா தான் பதித்த ஆத்மாக்களை பாவனமாக்கக்கூடிய தந்தையும் வாருங்கள் என தந்தையை அழைக்கிறது. அனைத்து ஆத்மாக்களும் இப்போது மணப்பெண்கள், அதாவது சீதைகள். அவர் ராமர், அவரே மணவாளன் என்பது புரிய வைக்கப்படுது. அவர்கள் அனைவரையும் மணவாளன் என்று கூறிவிட்டார்கள். இப்போது மணவாளன் அனைவருக்குள்ளும் பிரவேசிப்பாரா? இது நடக்காத காரியம். இவ்வாறு புத்தியில் தவறான ஞானம் உள்ள காரணத்தால் கீழே விழுந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் மிகவும் நிந்திக்கிறார்கள், பாவம் செய்கிறார்கள், இகழ்ந்துள்ளார்கள். பாபாவுக்கு தான் நிறைய நிந்தனை செய்துள்ளனர். குழந்தைகள் தந்தையை நிந்திப்பார்களா என்ன? ஆனா இன்று கெட்டு போய் இருக்கிறார்கள். தந்தையை நினைவு செய்கிறார்கள். இவர் எல்லையற்ற தந்தை. ஆத்மா தான் எல்லையற்ற தந்தையை நிந்தனை செய்கிறது. பாபா தாங்கள் மீன் அவதாரம், ஆமை அவதாரம் எடுக்கிறீர்கள் என கூறியிருக்கிறீர்கள். ராணிகளை துரத்தி சென்றார், வெண்ணையை திருடினார் என கிருஷ்ணரையும் நிந்தனை செய்துள்ளனர். வெண்ணையை திருட வேண்டும் என்ற அவசியம் அவருக்கு என்ன இருக்கு? எவ்வளவு புத்தி சமோ பிரதானமா இருக்கிறது. நான் உங்களை தூய்மையாக்குவதற்காக மிகவும் எளிய வழிகளைத்தான் கூறுகிறேன் என பாபா கூறுகிறார். தந்தை தான் பதித்த பாவனர், சர்வசக்திவான், அத்தாரிட்டி உடையவர். சாது சந்நியாசி போன்றோர்களை சாஸ்திரங்களில் அத்தாரிட்டி உடையவர் என கூறுகிறார்கள். சங்கராச்சாரியரை கூட வேத சாஸ்திரங்கள் அத்தாரிட்டி என்பார்கள். அவருக்கு என்ன எவ்வளவு பகட்டு இருக்கு! சிவாச்சாரியருக்கு எந்த பகட்டும் இல்லை. இவருடன் எந்த படையும் இல்லை. இவர் அனைத்து வேத சாஸ்திரங்களோட சாரத்தை மட்டும் கூறுகிறார். ஒருவேளை சிவபாபா வெளிப்பகட்டை காண்பித்தார் என்றால் முதலில் இவருக்கு கூட பிரம்மா பகட்டு வேண்டும். ஆனா இல்லையே, நான் குழந்தையாகி உங்களின் வேலைக்காரன் என பாபா கூறுகிறார். பாபா இவருக்குள் பிரவேசமாகி, குழந்தைகளே நீங்க பதீதமா ஆயிட்டீங்க, நீங்க தூய்மையாகி 84 பிறவிக்கு பிறகு அழுக்காகி விட்டீர்கள் என புரிய வைக்கிறார். இவர்களுடைய வரலாறு புவியல் மீண்டும் ரிப்பீட் ஆகும். இவர்கள் தான் 84 பிறவிகளையும் அனுபவிக்கின்றனர். பிறகு அவர்களுக்கு தான் சதோ பிரதானமாவதற்கு வழியும் கிடைக்கிறது. பாபா தான் சர்வசக்திவான். பிரம்மா மூலமா அனைத்து வேத சாஸ்திரத்தோட சாரத்தை புரிய வைக்கிறாரு. சாஸ்திரங்களில் பிரம்மாவிடம் சாஸ்திரம் இருப்பது போல காண்பிக்கிறார்கள். ஆனால் உண்மையில் சாஸ்திரம் போன்றவையின் விஷயம் இல்லை. பாபாவிடம் சாஸ்திரமும் இல்லை, இவரிடமும் இல்லை, உங்களிடமும் சாஸ்திரம் இல்லை. இங்கே உங்களுக்கு தினம்தோறும் இவர் புது புது விஷயத்தை கூறுகிறார். அவைகள் பக்தி மார்க்கத்தோட சாஸ்திரம். நான் சாஸ்திரங்களை பற்றி கூறவில்லை. சிவபாபா சொல்றார், நான் உங்களுக்கு வாய் மூலமா தான் கூறுகிறேன். உங்களுக்கு ராஜயோகம் தான் கற்பிக்க வந்திருக்கேன். பக்தி மார்க்கத்தில் இதற்கு கீதை என பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பக்தி மார்க்கத்துல இதற்கு பெயர் கீதை என வைத்து விட்டனர். என்னிடமோ அல்லது உங்களிடமோ கீதை இருக்கிறதா என்ன? படிப்பில் அத்தியாயம், ஸ்லோகம் போன்றவை இருக்காது. நான் குழந்தையாக உங்களை படிக்க வைக்கிறேன். ஒவ்வொரு கல்பத்திலும் இவ்வாறு தான் படிக்க வைத்துக் கொண்டே இருப்பேன். எவ்வளவு எளிதான விஷயங்களை புரிய வைக்கிறேன்.
தன்னை ஆத்மான்னு உணருங்க. இந்த சரீரம் கூட மண்ணாகி விடும். ஆத்மா அழிவற்றது. சரீரம் அடிக்கடி எரிந்து கொண்டே இருக்கும். சரீரம் அடிக்கடி எரிந்து கொண்டு இருக்கும். ஆத்மா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்குது. மண்ணுக்கும் போகுது, எரிக்கவும் எரிக்கிறோம். ஆனா ஆத்மா உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்குதுன்னு சூப்பரா சொல்றாரு பிரதர். சொல்லுங்க. ஆமா, ஆத்மா அழிவற்ற ஆத்மா. ஒவ்வொரு ஆத்மாலையும் அந்த ஆத்மாக்கான பதிவுகள் பதிவாயே இருக்கும். இப்ப அழியாத ஆத்மால அழியாத பாகம் பதிவாயிருக்குது. ஆத்மாவும் அழியாது, உள்ள பதிவாயிருக்கு பாத்தீங்களா பாகம், அதுவும் ஒருபோதும் அழியாது. இந்த உலக நாடகத்துல 84 பிறவிகள் எடுக்கக்கூடிய ஆத்மாக்களும் இருக்காங்க, ஒரு பிறவி எடுக்கக்கூடிய ஆத்மாக்களும் இருக்காங்க. அவங்கவுங்க தன்மைக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்க ஆத்மால அந்தந்த பதிவுகள்லாம் பதிவாயிருக்குது. இந்த விஷயத்த நல்ல விதத்துல புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. முதல்ல விநாச காலத்துல எல்லாருக்கும் விபரீத புத்தி தான் ஏற்படும். ஆனா உங்களுக்கு மட்டும் விநாச காலத்துல அன்பு புத்தி ஏற்பட்டிருக்குது. யார் மீது? தந்தையின் மீது. இந்த ஆத்மா இருக்கு பாத்தீங்களா, ஆத்மா அதுல யாராலையும் கண்ணை வச்சு பார்க்க முடியாது, கண்களால பார்க்க முடியாது. ஏன்னா ஆத்மா நிராகாரமா இருக்குது. அந்த நிராகாரமா இருக்கிறதுனாலதான் அவங்க எங்களால அதை பார்க்க முடியல, உணர முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நாங்க பார்த்தாதான் நம்புவோம், பார்க்காம எப்படி ஆத்மாவை நம்புறதுன்னு கேட்பாங்க நம்ம கிட்ட கொஸ்டின். அப்ப நம்ம என்ன ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா, இப்ப கரண்ட் இருக்கு பாத்தீங்களா, கரண்ட் எல்லாம் பார்க்க முடியுமா? தொட்டாதானே தெரியும் நமக்கு அது கரண்ட் இருக்குது, ஷாக் அடிக்குது அப்படின்னு. அதே போல ஆத்மாவை உணரும் போதுதான் தெரியும், கண்களால பார்க்க முடியாது அதை. அதனாலதான் சொல்றாரப்பா, ஆத்மா யாரு கண்ணுக்கும் தெரியாது அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப தந்தை உங்களுக்கு இந்த ராஜயோகத்தை கற்பிக்கிறேன். ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்யணும். அதுதான் ராஜயோக படிப்பு. இது எந்த சாஸ்திரத்திலயும் கிடையாது. தந்தை இவர் மூலமா உங்களுக்கு கற்பிக்கிறேன் அப்படிங்கறத சொல்றாரு. யார் மூலமா? சிவபாபா பிரம்மா பாபா கிட்ட பிரம்மா பாபா சரீரத்துல பிரவேசமாகி வாய் மூலமா கொடுக்கப்பட்ட ஞானம் தான் முரளி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதத்தான் பக்தி மார்க்கத்துல கீதைன்னு சொல்லி வச்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாரு. சங்கராச்சாரியர் சிவாச்சாரியர் ரெண்டு சொன்னார் கேட்டீங்களா? சங்கராச்சாரியருங்கிறது ஆதிசங்கரரை சொல்றாரு, சன்னியாசி தர்மத்தை உருவாக்குனாலே அவரை சொல்றாரு. சிவாச்சாரியருங்கிறது சிவபாபன், அவரை சொல்றாரு. அவங்கள பாருங்க, சாஸ்திரத்தை படிக்கிறதுனால எவ்வளவு அகங்காரம் இருக்குது அவங்களுக்கு, எவ்வளவு கர்வம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு சங்கராச்சாரியரை. ஆனா இந்த சிவாச்சாரியரை பாருங்க, எந்தவித அகங்காரமும் கிடையாது இவருக்கு. இவரே பணிவுத்தன்மை நிறைஞ்சவரா இருக்காரு, அகங்காரமற்றவரா இருக்காரு. இவர் தான் உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அங்க சங்கராச்சாரியார் யாரு சொல்றாரு? மனிதர்களை சொல்றாரு. சிவாச்சாரியன்றது பாபா நம்ம கிட்ட இந்த முரளி பாடம் கற்பிக்கிறாரு இல்லையா? அப்ப இவருக்கும் அத்தாரிட்டி இருக்குது. அந்த சாஸ்திரத்தின் ஞானத்தை எல்லாத்தையுமே சாரமா உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் இந்த சிவபாபா, சிவாச்சாரியர். அப்ப இவருக்கு எந்த அகங்காரமும் கிடையாது. ஆனா அந்த சங்கராச்சாரியாரு மற்ற அந்த சன்னியாசிகளுக்கெல்லாம் எவ்வளவு அகங்காரம் இருக்குது அப்படிங்கறத சொல்ற. அதே போல தந்தைய ஃபாலோ பண்ணுங்க. தந்தை எப்படி பணிவுத்தன்மை நிறைஞ்சவரா இருக்காரோ அதே போல நீங்களும் இப்ப பணிவுத்தன்மை நிறைஞ்சவங்களா ஆகுங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே சிஸ்டர், அவ்வளவுதான். ஓகேங்க பிரதர். அதுக்கப்புறம் பாபா என்ன சொல்றாருன்னா, நான் ஒரே ஒரு முறைதான் வரேன். பாபா சொல்றாரு, சிவராத்திரி கூட கொண்டாடுறீங்க, உண்மை சிவ ஜெயந்தி என்று கூற வேண்டும். ஆனால் ஜெயந்தி என்று கூறுவதால் தாயின் கர்ப்பத்தில் பிறத்தல் என்று ஆகிறது. எனவேதான் சிவராத்திரி என கூறிவிட்டார்கள். துவாபர கலியுகத்தின் இரவில் என்னை தேடுகிறார்கள், சர்வ வியாபியும் என்கிறார்கள். அப்படியானால் உங்களுக்குள் இருக்கிறார் அல்லவா, பிறகு ஏன் ஏமாற்றம் அடைய வேண்டும்? முற்றிலும் தேவதைகளில் இருந்து அசுர சமுதாயத்தினராக மாறிவிடுகிறார்கள். தேவதைகள் மது அருந்துவார்களா என்ன? அதே ஆத்மாக்கள் தான் கீழே விழுகிறார்கள், பிறகு மது போன்றவைகளை அருந்துகிறார்கள். இப்போது பழைய உலகம் நிச்சயமா விநாசம் ஆக வேண்டும் என பாபா கூறுகிறார். பழைய உலகத்தில் பல தர்மங்கள், புது உலகத்தில் ஒரே தர்மம் மட்டும்தான் இருக்கும். ஒரு தர்மத்துல இருந்துதான் பல தர்மம் ஏற்படுது, பிறகு மீண்டும் ஒரு தர்மம் ஆக வேண்டும். மனிதர்கள் கலியுகம் இன்னும் 40,000 வருடம் இருக்கும் என சொல்கிறார்கள். இதற்கு காரிருள் என பெயர். ஞானசூரியன் தோன்றினால் அஞ்ஞான இருள் அழிந்தது. மனிதர்களுக்குள் மிகவும் அறியாமை இருக்கு. பாபா ஞானசூரியன் ஞானக்கடல் வருகிறார் என்றால் உங்களுடைய பக்தி மார்க்கத்தின் அறியாமை நீங்கி போகிறது. நீங்கள் தந்தையை நினைத்து நினைத்து தூய்மையாகிறீர்கள், குரு போய் விடுகிறது. இதுவே யோகாக்னி.
காம அக்னி கருப்பாக்குகிறது. யோக அக்னி என்றால் சிவபாபாவோட நினைவில் இருப்பது உங்களை வெள்ளையாக மாற்றுகிறது. கிருஷ்ணருக்கு ஷாம் சுந்தர் என்று பெயர் வைக்கப்படுது. ஆனா ஒரு ஒரு பொருள் எதுவுமே தெரியாம பெயர் வைக்கிறாங்க. தந்தை வந்து அதாவது என்ன சொல்றாருன்னா ஷாம் சுந்தர்னு பெயர் வைக்கப்படுது. ஆனா பொருள் எதுவும் தெரியாது. தந்தை வந்து இப்போது அந்த பொருளை பற்றி புரிய வைக்கிறார். முதலில் சத்தியுகத்தில் எவ்வளவு அழகா இருக்கிறார்கள். ஆத்மா பவித்திரமாக அழகா இருக்கு என்றால் சரீரம் கூட பவித்திரமா அழகா எடுக்கும். அங்கே எவ்வளவு பணம் செல்வம் அனைத்தும் புதியதா இருந்தது. புதிய உலகம் இப்ப பழைய உலகம் ஆகிறது. இப்போது இந்த பழைய உலகம் அழிந்து புதியதாக மாறும். அதற்கான ஏற்பாடுகள் நிறைய இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. நாம் நமது குலத்தை அழித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அவர்களுக்கு தெரிந்தாலும் கூட பாரதவாசிகளுக்கு இவ்வளவு தெரியவில்லை. யாரோ தூண்டுகிறார்கள். விஞ்ஞானத்தின் மூலமா நாம் நமது அழிவை கொண்டு வருகிறோம். கிறிஸ்து வருவதற்கு 3000 வருடத்துக்கு முன் சொர்க்கம் இருந்தது என புரிந்து கொள்கிறார்கள். இந்த தேவி தேவதைகளோட ராஜ்யம் இருந்தது. பாரதம் பழமையாக இருந்தது. இந்த ராஜயோகத்தினால் லக்ஷ்மி நாராயணன் இவ்வாறு மாறினார்கள். அந்த ராஜயோகத்தினால் அதாவது பாபா என்ன சொல்றாருன்னா இந்த தேவி தேவதைகள் ராஜ்யம் இருந்தது. பாரதம் பழமையாக இருந்தது. இந்த ராஜயோகத்தினால் லக்ஷ்மி நாராயணன் இவ்வாறு மாறினார்கள். அந்த ராஜயோகத்தை பாபா தான் கற்பிக்க முடியும். சன்னியாசிகள் சொல்லித்தர முடியாது. தற்காலத்தில் எவ்வளவு ஏமாற்ற வேலை நடந்து கொண்டிருக்கு. வெளியில் சென்று நாங்கள் பாரதத்தின் பழமையான யோகத்தை கற்பிக்கிறோம் என நிறைய பேர் கூறுகிறார்கள். பிறகு முட்டை சாப்பிடுங்கள், மது போன்றவைகளை அருந்துங்கள், என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என கூறுகிறார்கள். அவர்கள் எப்படி ராஜயோகத்தை கற்பிக்க முடியும்? மனிதர்கள் எப்படி தேவதைகளாகவும் மாற்றுவார்கள்? ஆத்மா எவ்வளவு உயர்வா இருந்தது. மறுபிறவி எடுத்து எடுத்து சதோவில் இருந்து தமோவாகி விட்டது. இப்போ நீங்க மீண்டும் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீங்க. அங்கே வேற எந்த தர்மமும் கிடையாது. இப்போது நரகத்தோட அழிவு ஏற்படத்தான் வேண்டும் என்று பாபா கூறுகிறார். இவ்விடம் வரை வந்தவர்கள் பிறகு சொர்க்கத்தில் நிச்சயம் வருவார்கள். சிவபாபாவோட ஞானம் சிறிது கேட்டிருந்தாலும் சொர்க்கத்தில் நிச்சயம் வருவார்கள். பிறகு படிப்புக்கு ஏற்றவாறு பாபாவை நினைப்பதற்கு ஏற்றவாறு உயர்ந்த பதவியும் பெறுவார்கள். இப்போது அனைவருக்குமே விநாச காலம்தான். விநாச காலத்துல அன்பு புத்தி உடையவர்கள் பாபாவை தவிர வேறு யாரையும் நினைக்காதவர்கள் ஆவார்கள். உயர்ந்த பதவி பெறுவார்கள். இதற்கு தான் எல்லையற்ற ஸ்காலர்ஷிப் என்று பெயர். இதில் தான் ரேஸ் செய்ய வேண்டும். இதுவே ஈஸ்வரிய லாட்டரி ஆகும். ஒன்று நினைவு, இன்னொன்று தெய்வீக குணங்களை கடைபிடிப்பது. ராஜா ராணி ஆக வேண்டும். பிறகு பிரஜைகளையும் உருவாக்க வேண்டும். சிலர் நிறைய பிரஜைகளை உருவாக்குறாங்க, சிலர் குறைந்த பிரஜைகளையும் உருவாக்குகிறார்கள். சேவை செய்வதால் தான் பிரஜைகள் உருவாகிறார்கள். மியூசியம், பட கண்காட்சி போன்றவைகள் நிறைய பிரஜைகள் உருவாகிறார்கள். இச்சமயம் நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பிறகு சூரிய வம்சம் சந்திர வம்ச ராஜ்யத்தில் சென்று விடுவீர்கள். இது பிராமணர்களாகிய உங்களின் குலம். பாபா பிராமண குலத்தை தத்தெடுத்து அவர்களை தான் படிக்க வைக்கிறார். நான் ஒரு குலம் மற்றும் 2 வம்சங்களை உருவாக்குகிறேன் என பாபா கூறுகிறார். நான் ஒரு குலம் 2 வம்சத்தை உருவாக்குறேன். சூரிய வம்சத்தின் மகாராஜா மகாராணி, சந்திர வம்சத்தின் ராஜா ராணி. இவர்களுக்கு டபுள் கிரீடம் உடையவர். இவர்கள் தான் டபுள் கிரீடம் உடையவர்கள் என கூறலாம். விகாரி ராஜாக்கள் ஆகும்போது அவர்களுக்கு ஒளி கிரீடம் கிடையாது. அந்த டபுள் கிரீடம் உடையவர்களை கோயில்களை கட்டி அவர்கள் பூஜிக்கிறார்கள். தூய்மையானவர்கள் முன்பு தலை வணங்குகிறார்கள். சத்தியுகத்துல இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அது பரிசுத்தமான உலகம். அங்கு பதீத்தமானவர்கள், அதாவது தூய்மையற்றவர்கள் யாருமே கிடையாது. அதற்கு சுகதாமம், நிர்விகார உலகம் என்று பெயர். இதற்கு விகார உலகம் என்று கூறப்படுது. ஒருவர் கூட தூய்மையானவர்கள் கிடையாது. சன்னியாசிகள் வீடு வாசலை துறந்து ஓடுகிறார்கள். ஒரே ஓட்டம் தான் ஓடுறாங்கன்றார் பாபா. அதாவது கோபி சந்த் ராஜாவின் கதை இருக்கு. பாபா கேட்கிறார், கோபி சந்த் ராஜாவோட கதை இருக்கிறது அல்லவா? எந்த ஒரு மனிதனும் முக்தி, ஜீவன் முக்தியை அளிக்கவே முடியாது என இப்போது நீங்கள் அறிவீர்கள். அனைவருக்கும் சத்கதியை அளிப்பவன் நானே. நானே வந்து அனைவரையும் பாவனமாக மாற்றுகிறேன். 1 பவித்திரமாகி சாந்தி தாமத்துக்கு செல்வார்கள். 2 பவித்திரமாகி சுக உலகத்திற்கும் போவார்கள். இப்போது இருப்பது
அதாவது பவித்திரமற்ற துக்கதாமம் ஆகும். சத்தியுகத்தில் நோய் எதுவும் இருக்காது. நீங்க அந்த சுக உலகத்துக்கு அதிபதியா இருந்தீங்க. பிறகு ராமராஜ்யத்தில் அதுக்கப்புறம் ராமராஜ்யம், அதுக்கப்புறம் துக்க தாமத்துக்கு அதிபதியாறீங்க. நீங்க கல்பமா எனது ஸ்ரீமத் படி சொர்க்கத்தை தான் ஸ்தாபனை செய்யறீங்க. புது உலகத்தின் ராஜ்யத்தை அடைகிறீர்கள். பிறகு பதீத்த நரகவாசியாவும் ஆகிறீர்கள். தேவதைகள் தான் விகாரியும் ஆகிவிடுகிறார்கள், வாம மார்க்கத்திலும் விழுகிறார்கள். ஆமா, சொல்லுங்க. ஓகே சிஸ்டர். இப்ப அந்த யோக அக்னி சொன்னார் இல்லையா, அதுல சொல்லலாம். யோக அக்னி காம அக்னி சொன்னார். ஷியாம் சுந்தருக்கும் அர்த்தம் சொன்னார். ஷியாம் ஷியாம்னா கருப்புன்னு அர்த்தம், சுந்தரனா வெள்ளைன்னு அர்த்தம். நீங்க எப்ப யோக அக்னியில அமர்றீங்களோ அப்ப சுந்தரரா மாறிடுறீங்க, வெள்மையா மாறிடுறீங்க. கூடவே அந்த காம அக்னியில எப்ப காம சிதையில ஏறினீங்களோ அப்ப நீங்க கருப்பா மாறிட்டீங்க. அதனாலதான் அந்த ஷாம் சுந்தர் அப்படிங்கிற உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்குது. தந்தை இங்க ஒரே ஒரு குலத்தை தான் ஸ்தாபனை செய்யறாரு. என்ன, பிராமண குலத்தை ஸ்தாபனை செய்து பிராமணர்களான உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறார். இதன் மூலமா தான் இந்த பாடம், இந்த ஞானம் மற்றும் யோகத்தின் மூலமா தான் என்ன ஆகுது, சந்திர வம்சம் சூரிய வம்சம்ன்ற 2 குலம் உருவாகுது. இவங்களதான் டபுள் கிரீடதாரின்னு சொல்ல முடியும், இரட்டை கிரீடம் உடையவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரத்தினங்கள் பதித்த கிரீடமும் இருக்கும், பின்னாடி ஒளி நிறைந்த தூய்மையின் கிரீடமும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஆனா இவங்களே அரை கல்பம் முடிஞ்சு விகாரிகளா வாம மார்க்கத்துல போகும்போது தூய்மையற்றவர்களா மாறிடுறாங்க. வாம மார்க்கத்துல போனதுனால தூய்மையற்றவர்களா மாறினதுனால அங்க அவங்களுக்கு அந்த தூய்மையின் கிரீடம், அந்த ஒளியின் கிரீடம் மட்டும் இல்லாம போயிடுது. ஆத்மாக்களான நீங்க தான் தேவதைகளாகவும் சாதாரண மனிதர்களாகவும் மாறுறீங்க. ஆத்மா தான் தூய்மையாகவும் தூய்மையற்றதாகவும் மாறுது. பாருங்க, தந்தை ஸ்தாபனை செய்த அந்த சூரிய வம்ச சந்திர வம்சத்துல சுகம் நிறைந்தவங்களா ஆரோக்கியம் நிறைந்தவங்களா இருந்தீங்க. அப்படியே விகாரிகளா மாறும் போது தூய்மையற்றவர்களா மாறிட்டீங்க, துக்கம் வந்துருச்சு, அசாந்தி வந்துருச்சு. நிர்விகாரியா வாழ்ந்த அந்த தேவதைகள் தான் சாதாரண மனிதர்களா இப்படி மாறும் போது விகாரிகளா மாறிட்டாங்க. அங்க பூஜைக்குரியவர்களா இருந்தவங்களுக்கு தான் இங்க ஜட ரூபத்துல துவாபர யுகத்துல இருந்து பக்தி மார்க்கத்துல சிலை வச்சு வழிபட்டுட்டு வராங்க. ஆனா விகாரிகள், அந்த தூய்மையற்றவர்கள் அந்த சிலைக்கு முன்னாடி போய் தலை வணங்கி நிக்கிறாங்க. தூய்மையா வாழ்ந்தது நீங்க தான், எங்களால அப்படி தூய்மையா வாழ முடியல அப்படின்னு சொல்லி அவங்கள தலை வணங்கி அவங்களுக்கு பூஜை செய்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப பூஜைக்குரியவரா வாழ்ந்ததும் நாம தான், பூஜாரிகளா மாறினதும் நாம தான் அப்படிங்கறத சொல்றாரு. எது மாறுச்சு? ஆத்மா தான் மாறுச்சு. ஆனா தந்தை இந்த சங்கம யுகத்துல தூய்மையற்றவர்களான உங்களை மறுபடியும் தூய்மையாக்குறேன் அப்படிங்கறத சொல்றாரு. தூய்மையற்றவர்கள் யாரு? அசுர மனிதர்களா மாறிட்டோம். வாம மார்க்கத்துல அந்த துவாபர யுகத்துல இறங்கி வந்தோம் இல்லையா, 5 விகாரங்களுக்கு வசமானோம் இல்லையா, வசமானதுனால தூய்மையற்றவர்களா மாறிட்டோம். திருப்பி சங்கம யுகத்துல தந்தை மறுபடியும் தூய்மையானவர்களா மாத்துறேன் அப்படிங்கறத சொல்றாரு. பதித்த பாவனர் நான் மட்டும்தான், உங்களுக்கு சத்கதி நல்ல கதி கொடுக்கக்கூடியவனும் நான் தான் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப நல்ல விதத்துல புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. ஆரம்பத்துல ஒண்ணு சொன்னாரு, சிவ ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தின்லாம் கொண்டாடுறாங்க. ஜெயந்தினா என்ன அர்த்தம்? வயிற்றின் மூலமா பிறந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆனா சிவ ஜெயந்தின்னு சொல்றது பதிலா என்ன சொல்லிட்டாங்க? சிவராத்திரின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சிவனுக்கு ஜென்மம் இல்லையா, அதனாலதான் அந்த சிவராத்திரின்னு சொல்லிட்டாங்க. ஆனா விஷயமே அவங்களுக்கு தெரியாது, சிவன் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தாரு, யார் மூலமா இந்த படிப்பெல்லாம் கற்பிக்கிறாருன்னு யாருக்கும் தெரியாது அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப இத்தனை விஷயங்கள், இத்தனை மகிமைகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சிவபாபாவுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறார். ஓகே சிஸ்டர், அவ்வளவுதான் இந்த பேராகிராஃப்ல. சன்னியாசிகள் பத்தி சொல்லிட்டீங்களோ? சன்னியாசிகள் என்ன சிஸ்டர்? ஆமா, சன்னியாசிகள் அந்த சங்கராச்சாரியரை பத்தி சொன்னோம்ல சிஸ்டர். இல்ல, இவங்க இப்ப காட்டுக்கு போயிடுறாங்க அப்படி சொன்னாரு ஒரு வார்த்தை. ஓகேங்க பிரதர். ஓகே ஓகே, அது ஒண்ணும் இல்ல, சன்னியாசிகள் பத்தி சும்மா ஒரு வார்த்தை சொன்னாரு. அவங்க காட்டுக்கு போயிடுறாங்க அப்படின்னு. ஓகேங்க பிரதர். ஆமா, தூய்மையா இருக்கணும்ன்றதுக்காக அவங்க காட்டுக்கு போயிடுறாங்க, வீடு வாசல விட்டுட்டு. ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க பாருங்க, தந்தை உங்களை பாடம் கற்பிக்கிறாரு. நீங்க இல்லற மார்க்கத்துல இருந்தாலும் தூய்மையா வாழ்ந்து காட்டுறீங்க அப்படிங்கறத சொல்றாரு. இல்லறத்துல இருந்தாலும் தூய்மையா வாழ்றீங்க, உங்களால விகாரங்களை இல்லாம இருக்க முடியுது இல்லையா. நமக்கு
ஞானம் கேட்கறதுனால, ஞானத்தை வாழ்க்கையில கடைப்பிடிக்கிறதுனால காம விகாரம் இல்லாம போயிடுது, கோபம் இல்லாம போயிடுது, பற்றுதல் இல்லாம அன்பானவர்களா மாறிடுறோம். பற்றுங்கிறது சுயநலத்தின் அன்பு சிஸ்டர். சுயநலமா இந்த தேக ரீதியான அன்பு. பொதுநலமான அன்புங்கிறதா உண்மையான அன்புன்னு சொல்றாரு அப்பா. அப்பாவுக்கு பேரே அன்பு கடல் இல்லையா? பற்றுக்கும் அன்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதத்தான் சொல்றாரு. அது சுயநலமான அன்பு பற்று, இது பொதுநலமான அன்பு தான் உண்மையான அன்பு அப்படிங்கறத சொல்வாரு. அப்போ பேராசை, அகங்காரம் எல்லாமே உங்களுக்கு விட்டுட்டு போயிருது. ஆனா இதெல்லாம் விட முடியாம தான் சன்னியாசிகள் காட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கறத சொல்லி புரிய வைக்கிறாரு. ஆனா அதுக்கு பேர் எல்லைக்குட்பட்ட சன்னியாசம். யாரு? சங்கராச்சாரியர் ஃபாலோ பண்றது சன்னியாச தர்மம், துறவர மார்க்கம் எல்லாமே எல்லைக்குட்பட்ட சன்னியாசம். ஆனா நீங்க எல்லையற்ற சன்னியாசம் செய்றீங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே சிஸ்டர், அவ்வளவுதான். அடுத்து, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு தந்தையே நான் ஒரு முறைதான் புருஷோத்தம சங்கமத்துல வரேன், நான் ஒவ்வொரு யுகத்திலும் வருவது கிடையாது என தனது அறிமுகத்தை அளிக்கிறார். கல்பத்தில் சங்கமயுகத்தில் தான் நான் வருகிறேன். கல்பத்தில் சங்கமயுகத்தில் ஏன் வருகிறேன்? ஏனென்றால் நரகத்தை சொர்க்கமா மாற்றுகிறேன். ஒவ்வொரு 5000 வருடத்துக்கு பிறகு வருகிறேன். நிறைய குழந்தைகள் பாபா எங்களுக்கு மகிழ்ச்சியே இல்லை, உற்சாகமே இல்லை என எழுதுகிறார்கள். பாபா கேட்கிறாரு, அட பாபா உங்களை உலகத்துக்கு அதிபதியாக்க மாட்டாரு, இப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்து நீங்க மகிழ்ச்சி அடையவில்லையா? நீங்க முழுமையாக நினைப்பதே இல்லை, எனவேதான் மகிழ்ச்சி நிலையாக இருப்பதும் இல்லை. பதீதமாக மாற்றக்கூடிய கணவரை நினைத்து நினைத்து மகிழ்ச்சி அடையுங்கள் பாபா. பதீதமா எப்படி தூய்மையாக்குறாரு? இல்ல அப்படி இல்ல, அது என்ன சொல்றாரு பாருங்களேன். கணவர் உங்களை தூய்மையற்றவரா மாத்துறாரு, பரித்தமா மாத்துறாரு உங்களை. அவர் நினைச்சு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கீங்க. காம விகாரத்துல விழுந்தது அந்த மகிழ்ச்சி நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க தூய்மையற்றவனா நினைச்சு அந்த விஷயத்த நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுறதுக்கு உங்களுக்கு நல்லா வருது. ஆனா உங்களை உலகத்துக்கே அதிபதியா மாத்தக்கூடிய தந்தை வந்திருக்காரு. இவருதான் உங்களுக்கு உண்மையான கணவன். ஆரம்பத்துல சொன்னார் இல்லையா, ஆத்மாக்கு எல்லாருக்கும் எல்லா ஆத்மாக்களும் சீதைகளா இருக்கீங்க, உங்க எல்லாருக்குமே கணவன் நாயகனா நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஆத்மா ராமன் நான் தான் அப்படின்னு. உங்களை அந்த ராவணன் கிட்ட இருந்து விடுவிக்கிறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. நாம எல்லாம் சீதைகளா இருக்கோம், நாம தானே 5 விகாரத்திட்ட மாட்டிட்டு இருக்கோம். அப்ப விடுவிக்கிறதுக்காக தந்தை வந்திருக்கேன். அப்ப என்னையே உங்களால நினைவு செய்ய முடியலையா? உங்களை துக்கம் கொடுத்தவன்னு நல்லா நினைவு செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்களை பதித்தமாக்கின கணவரை நல்லா நினைவு செஞ்சு மகிழ்ச்சியா இருக்கீங்க. ஆனா என்னை நினைக்கிறதுக்கு உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்றீங்களா அப்படிங்கறது கேக்குறாரு. கரெக்ட் தான். எப்படி எல்லாம் சொல்றாரு, உணர்ந்திருக்காரு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்களை தூய்மையாக்குறது மட்டும் இல்லாம முழு உலகத்துக்குமே அதிபதியா மாத்துறேன். அப்ப இந்த தந்தையை நினைச்சு உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்கணும் அப்படிங்கிறாரு. அவங்க என்ன கொடுத்துருவாங்க? ஆஸ்தி கொடுத்தாலும் ஒரு பிறவி கொடுப்பாங்களா ஆஸ்தி? மனிதர்கள்கிட்ட யார்கிட்டயா நம்ம நெருங்க முடியுமா? இப்ப கூட கொஞ்சம் சுகம் கொடுக்கற மாதிரி பேசுவாங்க, கொஞ்ச நேரம் போச்சுனாலே துக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா, நீ அப்படிப்பட்டவ தெரியுமா, நீ இப்படிப்பட்டவ தெரியுமா, அப்படி இப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நமக்கு துக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் நெருங்கினாலே போதும் ரொம்ப துக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் நினைச்சு நீங்க சந்தோஷப்படுறீங்க, ஆனா என்னை நினைச்சு சந்தோஷப்பட முடியல உங்களால அப்படிங்கறத கேக்குறாரு. அதுலயும் உங்களை நான் ஒரு பிறவிக்கு இல்ல, 2500 வருஷம் முழுமையா 21 பிறவிக்கு உங்களுக்கு துக்கம்னா என்னன்னே தெரியாத ஒரு உலகத்துக்கு அழைச்சிட்டு போறேன். அப்படிப்பட்ட தந்தையை உங்களால நினைக்க முடியலையா அப்படின்னு கேக்குறாரு. சொல்லுங்க சிஸ்டர். ஓகே ஓகே. இப்பவே நம்ம துக்கதாமத்துல இருந்தாலும் அதான் மகிழ்ச்சியா இருங்க என் நினைவுல இருந்து அப்படின்றாரு. ஆமா. இப்ப இருக்கிறது மட்டும் என்ன பிரதர், நல்ல உலகமா இருக்கு. அதுதான் இப்ப சொல்றாரு. ஓகே பிரதர். அப்புறம் பாபா என்ன சொல்றாருன்னா, அதான் அந்த கணவரை நினைச்சு, அதாவது இதுல சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்து மகிழ்ச்சி அடையவில்லையா? நீங்க முழுமையா நினைப்பதில்லை, மகிழ்ச்சி இல்ல. பத்திதமாக மாற்றக்கூடிய கணவரை நினைச்சு மகிழ்ச்சி அடையறீங்க. பாபா டபுள் கிரீடம் உடையவரா மாற்றாரு, அவரை நினைத்து மகிழ்ச்சி ஏற்படவில்லையா? பாபாவோட குழந்தையா இருக்கீங்க, இருப்பினும் மகிழ்ச்சி இல்லை என கூறுகிறீர்கள். முழுமையாக ஞானம் புத்தியில் இல்லை, நினைவும் செய்வது இல்லை. ஆகவே மாயா உங்களை ஏமாற்றுகிறது. குழந்தைக்கு எவ்வளவு நன்றா புரிய வைக்கிறார். கல்பமா நான் புரிய வைக்கிறேன்னு பாபா சொல்றார். கல்புத்தியாக மாறியுள்ள ஆத்துமாக்களை தங்க புத்தியுடையவரா மாற்றுகிறேன். நாலேஜ்ஃபுல் தந்தை தான் ஞானத்தை இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் நிறைந்திருக்கிறார்.
தூய்மையிலும் நிறைந்திருக்கிறார், அன்பிலும் நிறைந்திருக்கிறார். ஞான கடல், சுகக்கடல், அன்பு கடல் அல்லவா? இப்படிப்பட்ட தந்தையிடமிருந்து உங்களுக்கு இந்த ஆஸ்தி, அதாவது சொத்து கிடைக்குது. இவ்வாறு மாறுவதற்காக நீங்கள் இங்கே வருகிறீர்கள். மற்றபடி அந்த சத்சங்கம் அனைத்தும் பக்தி மார்க்கம் ஆகும். அதில் குறிக்கோள் எதுவும் இல்லை. இதற்கு கீதா பாடசாலை என்று பெயர். வேத பாடசாலை கிடையாது. கீதையின் மூலமாக நரனில் இருந்து நாராயணன் ஆகிறீர்கள். நிச்சயம் பாபா தான் மாற்றுவார் அல்லவா? மனிதர்கள் மனிதர்களை தேவதையாக்க முடியாது. பாபா அடிக்கடி குழந்தைகளை தன்னை ஆத்மா என உணருங்க, நீங்கள் தேகம் கிடையாது என புரிய வைக்கிறார். நான் ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்கிறேன் என ஆத்மாதான் கூறுகிறது. நல்லது அப்படின்னு. ஆமா, அந்த சன்னியாசிகள் ஒருபோதும் உங்களை தேவதைகளா மாத்த முடியாது. அதான் மனிதர்களை தேவதையா மாத்த முடியாது. பரமாத்மாவான இறைவன் வந்துதான் சாதாரண மனிதர்களை தேவதைகளா மாத்த முடியும். அவருக்கு தான் தூய்மை கடல், சுகம் கடல், சுகக்கடல், சாந்தியின் கடல், அன்பு கடல் எல்லாமே போற்றக்கூடியவங்களா போற்றப்படுறாங்க அப்படிங்கறத சொல்றாரு. போற்றுதலுக்குரியவரா இருக்கக்கூடியவர் பகவான் தான். அவரால் மட்டும்தான் உங்களுக்கு தூய்மையை கொடுக்க முடியும். ஏன்னா கடல் மாதிரி நினைஞ்சிருக்காரு இல்லையா, தூய்மை கடலா இருக்காரு இல்லையா, அவர் தானே வந்து தூய்மையை கொடுக்க முடியும் குழந்தைகளுக்கு. அவர் தானே வந்து உலகத்துக்கு எஜமானா மாத்த முடியும். இந்த சன்னியாசிகளே தூய்மையற்றவர்களா இருக்காங்க. அப்ப இவங்க எப்படி, சாதாரண மனிதர்களான இவங்க எப்படி உங்களை தேவதைகளா மாத்த முடியும்? தந்தை தான் உங்களை தேவதைகளா மாத்த முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. அதுவும் கல்பமா வந்து நான் உங்களுக்கு புரிய வச்சிட்டு இருக்கேன். நீங்க இப்ப ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவான தந்தையை நினைவு செய்யுங்க அப்படிங்கறத சொல்றாரு. இது எல்லாம் சொல்லிட்டீங்கல்ல பிரதர்? ஆமா ஆமா. அப்புறம் தாரணையில என்ன சொல்றேன்னா, சிவபாபாவுக்கு எந்த பகட்டுமே இல்லை. இதுதான் பிரதர் இப்போ தாரணையில சொல்றா, சிந்தனை பண்றதுக்கு என்ன சொன்னா, சிவபாபாவுக்கு எந்த பகட்டுமே கிடையாது. இவ்வளோ எப்படி சொல்றாரு பாருங்களேன். அகங்காரி, அதான் என்ன சொல்றது, எப்படி சொன்னாலும் பாபா பாபா தான். வேலைக்காரனாகி குழந்தைகளை படிக்க வைக்க வந்திருக்கேன்றாரு. இதுக்கு மேல ஆசிரியர் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வேலைக்காரர்கள் போலதானே, அதனாலதான் சொல்றாரு அப்பா, நான் உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக வந்திருக்கேன், வேலைக்காரனா மாதிரி உங்களை படிக்க வைக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறார். இருந்தாலும் யாரு பிரதர், பரமாத்மா பகவான் இறைவன் எப்படி சொல்றாரு பாருங்களேன். அப்ப நம்மளும் அந்த மாதிரி தானே இருக்கணும், நமக்கும் அந்த அகங்காரம் வரக்கூடாது. அதான் சொல்றாரு, பாபாவுக்கு எந்த பக்கத்துமே கிடையாது, இல்லை. வேலைக்காரனாகி குழந்தைகளை படிக்க வைக்க தான் வந்திருக்கேன். வேலைக்காரனாகி குழந்தைகளை படிக்க வைக்க வந்துள்ளார். இவ்வாறு தந்தையை போன்று அத்தாரிட்டி இருந்தாலும் அகங்காரியாக பணிவு இருக்க வேண்டும். இந்த ஒரு லைன் சொல்லுங்க பிரதர். இவ்வாறு தந்தையை போன்று அத்தாரிட்டி இருந்தாலும், அத்தாரிட்டினா எவ்வளவு சக்திவான். ஆமா, சர்வ சக்திவான் இல்லையா, சர்வ சக்திவான் அத்தாரிட்டியா இருந்தாலும் ஆனாலும் பணிவு தன்மை நிறைந்தவரா இருக்காரு பாத்தீங்களா, அகங்காரம் மற்றவரா இருக்காரு பாத்தீங்களா. அது போல நீங்களும், உங்களுக்கு அத்தாரிட்டி இருக்குது, நீங்களும் மாஸ்டர் சர்வ சக்திவான் தான். இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் பணிவு தன்மையோடு அந்த தெய்வீக குணத்தை வெளிப்படுத்தணும், அகங்காரத்தை காட்டக்கூடாது அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா ஆரம்பத்துல சொன்னாரு பாத்தீங்கன்னா, அந்த சங்கராச்சாரியார் சாஸ்திரத்தை படிச்சுட்டு எவ்வளவு அகங்காரத்தோட இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு கர்வம் இருக்குது அப்படின்னு, நாங்க உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற கர்வம் இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு பாத்தீங்களா. ஆனா இங்க பகவானே வந்திருக்காரு, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் இவர் தான், எல்லாத்த விட உயர்ந்தவர் இவர் தானே. அப்ப இவருக்கு பாருங்க அத்தாரிட்டி இருக்குது, அதிகாரத்தை காட்டணும்னா காட்டலாம். ஆனா அவர் அதிகாரத்தை காட்டாம பணிவுத்தன்மை நிறைஞ்சவரா எவ்வளவு அன்பா பேசிட்டு இருக்காரு பாருங்க நம்மகிட்ட. ஏன்னா எப்பவுமே அமைதி நிறைஞ்சவங்க, பணிவுத்தன்மை நிறைஞ்சவங்களதான் எல்லாருக்குமே பிடிக்கும். அதனாலதான் பகவானை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. சங்கராச்சாரியார் யாருக்காவது பிடிக்குமா? அந்த சன்னியாச தர்மத்துல சேர்ந்தவங்களுக்கு வேணா பிடிக்கும், வேற யாருக்கும் பிடிக்காது. மனிதர்களே அப்படித்தானே, பொதுவாவே அந்தந்த தர்மத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அவங்களை பிடிக்குமா இருக்கும். இல்ல, ஆனா அவங்க கொஞ்சம் அந்த சதோல இருந்தாங்க பிரதர். ரீசெண்டா இப்ப இறந்து போன சங்கராச்சாரியார் 100 வயசு வரைக்கும் இருந்த போது ரொம்ப பணிவா சதோவா. இந்த எதை சொல்றீங்க? ஆதிசங்கரர் சொல்றாரு சங்கராச்சாரியார். ஆதிசங்கரா? சரி சரி சரி, ஓகே. இந்த சங்கராச்சாரியார் கூட சொல்றீங்களா நீங்க? சரி சொல்லுங்க, அதனமா சொல்ல வந்தீங்களே.
இல்ல இல்ல இல்ல, பணிவா இருந்தாருதான். அந்த சதோ குணம் இருந்தது அவங்களுக்குள்ள. ஏன்னா இருந்தது பிரதர். ஏன்ன்றது பாபா சொல்லுவார் வாணியில அடிக்கடி, அவங்க இப்பதான் வந்திருக்காங்க அப்படின்னு. ஓகே. இருந்தது நிறையவே இருந்தது. இருந்தாலும் இப்போ வர வர அதுவும் குறைஞ்சு போச்சுன்றது பாபா சொல்றாரு. ஓகே ஓகே, சூப்பர் சிஸ்டர். அவர் ஆதிசங்கரர் அந்த துவாபர யுகத்துல சொல்லுவாரு, அந்த சன்னியாச தர்மத்தை ஆரம்பிச்சது. நீங்க சொன்னது சரிதான், அந்த சங்கராச்சாரியர் சொன்னீங்க இல்லையா, அதைத்தான் பாபா மென்ஷன் பண்ணி சொல்றாரு. இவங்களுக்கு பாருங்க, இந்த சன்னியாசிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எவ்வளவு கர்வம் இருக்குதுன்னு இப்போதைக்கு அந்த சூழ்நிலை தெரியுது பாருங்க. இப்ப உள்ளவங்களை பேச கவனிங்க, நல்லா தெரியுது. அப்ப உள்ள பேச பாருங்க, அப்படியே ஒரு சாந்தமா அமைதியா இருக்கும். ஆமா ஆமா ஆமா, சூப்பர் சிஸ்டர். நான் கூட அந்த பாயிண்ட் வச்சாலும் உங்களுக்கு டச் ஆயிடுச்சு பாத்தீங்களா? வேலைக்காரனாகி குழந்தைகளை படிக்க வைக்க வந்துள்ளார். இவ்வாறு தந்தையை போன்ற அத்தாரிட்டி இருந்தாலும் அகங்காரியாக பணிவாக இருக்க வேண்டும். தூய்மையாகி தூய்மையாக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், விநாச காலத்தில் ஈஸ்வரிய லாட்ரி அடைவதற்கு அன்பு புத்தி உடையவராகி அவரது நினைவிற்கும், அதாவது அவரது நினைவில் இருக்கவும் தெய்வீக குணங்களை கடைபிடிக்கவும் பந்தயத்தில் ஓட வேண்டும். விநாச காலத்துல ஈஸ்வரிய லாட்ரி அடைவதற்கு அன்பு புத்தி உடையவராகி அவரது நினைவில் இருக்கவும் தெய்வீக குணங்களை கடைபிடிக்கவும் பந்தயத்துல ஓடணும்ன்றார். ஆமா, அதான் விநாச காலத்துல எல்லாத்துக்கும் விபரீத புத்தி இருக்கும். ஆனா குழந்தைகளானவங்களுக்கு அன்பு புத்தி இருக்குது இல்லையா? எப்ப அன்பு இருக்குமோ அப்பதான் ஒழுங்கா நினைவு செய்ய முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. நினைவும் கூட ஒரு ஓட்ட பந்தயம் தான். நினைவும் ஓட்ட பந்தயம் தான். தெய்வீக குணங்களை தாரணை செய்யறோம் இல்லையா, அதுவும் ஓட்டை பந்தயம் தான். இதுதான் ஈஸ்வரியனுடைய லாட்ரி அப்படிங்கறத சொல்றாரு. இதை அடையிறதுக்காக, இந்த லாட்ரி அடையிறதுக்காக ஓடுங்க அப்படின்னு சொல்றாரு. லாட்ரி தானே, சொர்க்கமே பெரிய லாட்ரி தானே, பெரிய ஜாக் பட்டனே நமக்கு. அந்த ஆசை அடையணும்னா இப்ப இந்த நினைவின் ஓட்ட பந்தயத்திலும் தெய்வீக குணங்களை தாரணை செய்யக்கூடிய ஓட்ட பந்தயத்திலும் ஓடுங்க. அப்படின்னா தான் உயர்ந்த பதவி அடைய முடியும் அப்படிங்கிறார். வரதானம் பிரதர். சுத்த சங்கல்பங்களின் முற்றுகை மூலம் பாதுகாப்பை அனுபவம் செய்யக்கூடிய மற்றும் செய்விக்கக்கூடிய சக்திசாலி ஆத்மா ஆகுங்கள். யார் உறுதித்தன்மை, திடத்தா, சக்தி மூலம் ஒரு வினாடியை விடவும் குறைந்த நேரத்தில் வீணானதை முடித்து விடுகிறாரோ அவர்தான் சக்திசாலி ஆத்மா. சுத்த சங்கல்பத்தோட சக்தியை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு சுத்த மற்றும், அதாவது சுத்தனா கிளீனான ஒரு சுத்த மற்றும் சக்திசாலி சங்கல்பம் மிகவும் அற்புதம் செய்ய முடியும். எந்த ஒரு திட சங்கல்பம் செய்தாலும் திடதா வெற்றியை கொண்டு வரும். அனைவருக்காகவும் சுத்த சங்கல்பங்களின் பந்தனம், அனைவருக்காகவும் இந்த நல்ல சங்கல்பத்தோட பந்தனம், அந்த மாதிரி முற்றுகையால் அவர்களை கட்டி போடுங்கள். யாராவது கொஞ்சம் பலவீனமா இருந்தாலும் அவருக்காகவும் இந்த முற்றுகை ஒரு குடைநிழல் விட வேண்டும். பாதுகாப்பிற்கான சாதனம் அல்லது கோட்டையாக ஆகிவிட வேண்டும். ஆமா, முடிஞ்சா அதான் என்ன சொல்றாரு அப்படின்னா, சுத்த சங்கல்பத்தால முற்றுகை இடுங்க அப்படின்னு சொல்றாரு. வீணானவற்று எல்லாமே ஒரு செகண்ட்ல ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவங்கள தான் சக்திசாலி ஆத்மான்னு சொல்ல முடியும். இப்ப யாரா எதிரில சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, என்னன்னு சொல்லி புள்ளி வைக்கிறது? டிராமான்னு சொல்லி புள்ளி வைக்கிறோம் பாத்தீங்களா? டிராமா நன்மை செய்யக்கூடியது அப்படிங்கறது ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம் இல்லையா? அதான் சுத்த சங்கல்பம்னு சொல்றது. நன்மை செய்யக்கூடியதுங்கிற அந்த சங்கல்பம் எழும்புது இல்லையா நமக்குள்ள. வெளியே சண்டை தான் நடந்துகிட்டு இருக்குது, அது அப்படியே உள்வாங்கிட்டா என்ன ஆகும்? பிரச்சனை ஆயிடும் இல்லையா? நம்மளும் கூட சேர்ந்து போய் சண்டை போட ஆரம்பிச்சிருவோம். அப்ப என்ன சொல்றாரு அப்பா அப்படின்னா, டிராமா நன்மை செய்யக்கூடியது அவங்க கணக்கு வழக்கம் முடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த நன்மையின் சங்கல்பம் உங்களுக்குள்ள எழும்புது பாத்தீங்களா, அதை சொல்றாரு அப்பா. சுத்த சங்கல்பத்தால முற்றுகை இடுங்க அப்படிங்கிறாரு. அவங்களுக்கு நன்மை ஏற்படட்டும்ன்றது நமக்குள்ள இருந்து வெளியே வரும். டிராமா நன்மை செய்யக்கூடாதுங்கிற அந்த பாயிண்ட், அந்த திடத்தன்மை, அந்த உறுதியான நம்பிக்கை, டிராமா மீது கொண்ட நம்பிக்கை உறுதியா இருக்கும் போது உங்களுக்குள்ள எழும்புற சங்கல்பம் நன்மைக்கான சங்கல்பமா வெளியே எழும்புது. கூடவே அவங்களுக்கும் இவ்வளவு கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க, மாயாவுக்கு வசமாகி அவங்களுக்கும் சாந்தி கிடைக்கட்டும், சுகம் கிடைக்கட்டும், அமைதி கிடைக்கட்டும்ன்ற சங்கல்பத்தால அவங்களுக்கு அது பாதுகாப்பு குடைநிழல் போல அனுபவமாகணும் அப்படிங்கறது சொல்றாரு. அப்ப உங்களுக்கும் அது பாதுகாப்பா அனுபவமாகும்.
அடுத்தவங்களுக்கு அந்த சக்தி கொடுக்கறோம் இல்லையா, ஆசீர்வாதம் கொடுக்கறோம் இல்லையா, அந்த குடைநிழல் உங்களுக்கும் பாதுகாப்பா இருக்கும், அடுத்தவங்களுக்கும் பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்படிப்பட்டவங்கள தான் சக்திசாலி ஆத்மான்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறார். ஆமா, அமைதி சக்தி நமக்கும் கிடைக்குது இல்லையா, அந்த நேரம் ஆசீர்வாதம் கொடுக்கறோம் இல்லையா, மாயாவுக்கு வசமாயிருக்காங்க அந்த ஆத்மாக்கள், அவங்களுக்கும் அமைதி கிடைக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் கொடுக்கும் போது அது ஒரு கோட்டை போல அவங்களை சுத்தி அந்த வைப்ரேஷன்ஸ் மாறும் அப்படிங்கறத சொல்றாரு. அதான் சுத்த சங்கல்பத்துக்கும் அவ்வளவு பவர் இருக்குது, அற்புதம் செய்யும் அப்படிங்கறத சொல்றாரு இல்லையா. அப்படிப்பட்ட சுத்த சங்கல்பத்தின் முற்றுகை செய்யுங்க, அதுதான் பாதுகாப்பு சாதனம். உங்களுக்கும் அதுதான் பாதுகாப்பு. அதான் சொல்றாரு பாருங்க, பாதுகாப்பை அனுபவம் செய்யுங்கள், மற்றவர்களையும் செய்ய வையுங்கள், செய்யுங்கள் மற்றும் செய்விக்கக்கூடிய சக்திசாலி ஆத்மான்னு சொல்லியிருந்தார் இல்லையா. நீங்களும் செய்யணும், அடுத்தவங்களையும் செய்ய வைக்கணும். உங்களுடைய அமைதியின் வைப்ரேஷன்ஸ் எல்லாருக்குமே தெரியணும். நம்ம திடீர்னு இவ்வளவு நேரம் கோவப்படணும், எப்படி ஒரு செகண்ட்ல அமைதியானோம்னா அவங்களுக்கே ஃபீல் ஆகணும். அப்ப ஏதோ ஒரு சக்தி வந்து நம்மள அமைதிப்படுத்துது அப்படிங்கிற ஃபீல எல்லாருக்கும் அனுபவம் ஆகணும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்படி ஒரு சங்கல்பம் இல்லாம அடுத்தடுத்து நல்ல சங்கல்பமா எழுப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அவங்களுக்கு நன்மை செஞ்சே தீரும் அப்படிங்கிறாரு. யாராவது கொஞ்சம் பலவீனமா இருந்தா அவருக்காகவும் இந்த முற்றுகை ஒரு குடைநிழல் போல ஆகிவிட வேண்டும். ஆமா, பாதுகாப்பிற்கான சாதனம் அல்லது கோட்டையாக ஆகிவிட வேண்டும். கோட்டையா இருக்கணும், அதாவது கோட்டையாக ஆகிவிடணும். எதுவும் இந்த நல்ல சுத்த சங்கல்பம், சுத்த சங்கல்பத்தின் வைப்ரேஷன்ஸ் அதுதான் கோட்டையை போல அனுபவமாகும். மாயா ஏற்கனவே உள்ள மாயை இருக்கு, அந்த மாயையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களா அந்த சண்டையை நிறுத்தணும் இல்லையா. நம்ம போய் நிறுத்தணும் முயற்சி பண்ணோம்னா அவங்களுடைய அகங்காரம் நம்ம பக்கம் திரும்பிடும், கோபம் நம்ம பக்கம் திரும்பிடும். நம்மளுடைய சங்கல்பத்தால அவங்களுக்கே ரியலைஸ் ஆகணும் அப்படிங்கறத சொல்றாரு. அவங்களுக்கே நம்ம செய்யறது தப்புன்னு புரிஞ்சுச்சுன்னா விட்டுருவாங்க இல்லையா கொஞ்ச நேரத்துக்குள்ள. ஏன்னா அவங்களும் ஆத்மா தானே, அவங்களுக்கும் அந்த இயற்கை தன்மை இருக்கும் தானே அப்படிங்கறத சொல்றாருப்பா. அவங்க புரிஞ்சிருச்சுன்னா விட்டுருவாங்க. அந்த ரியலைஸ் ஆகிற அளவுக்கு உங்களுடைய அந்த சங்கல்பத்தின் வைப்ரேஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரப்பா. ஓகேங்க பிரதர், இது வந்து நமக்கு வந்து ஒரு ஆசீர்வாதத்தோட கணக்கும் சேமிப்பாகுது இதனால. ஓகே ஓகே ஓகே, அதுக்குதான் ரேஸ் ஓடுங்கன்றாரு. அப்ப கணக்கு எவ்வளவு சேமிப்பாகுது ரேஸ்ல ஓடும் போது? ஆமா, ஆசீர்வாதங்களின் கணக்கு அதிகமா சேமிப்பாகும் இல்லையா. அப்ப அவங்களும் நம்மள நல்ல விதமா எடுத்துக்கிட்டு இவங்களும் ஏதோ காரியம் செய்யறாங்க அப்படின்ற நம்மளுக்கும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஒருவேளை நம்ம செய்யற பிராக்டிஸ பார்த்தா அவங்களுக்கும் அனுபவமாகி அப்பா ஞானத்தை எடுக்க வரலாம் அப்படிங்கறது தெரியும் இல்லையா, அத சொல்றாரு. நிறைய விஷயம் இருக்கு இதுல. அடுத்த ஸ்லோகன், இது ரொம்ப நல்லா வரதானம் படிச்சா நிறைய பாயிண்ட்ஸ் வரும், நல்லா டீப்பா எடுக்கலாம் இதுக்குள்ள இருந்து. ஸ்லோகன்ல என்ன சொல்றான்னா, யாருக்கு நேரடியா பகவான் மூலம் பாலனை அதாவது படிப்பு மற்றும் சிரேஷ்ட வாழ்க்கைக்கான ஸ்ரீமத் கிடைக்குதோ அவர்தான் அனைவரையும் விடவும் சிரேஷ்ட பாக்கியவான் ஆவார். ஆமா, இது என்ன அப்படின்னா இந்த நெற்றியில 3 பட்டை வரைவாங்களே, 3 ரேகை வரைவாங்க பாத்தீங்க இல்லையா, அந்த பட்டைய உதாரணமா தான் இந்த 3 வார்த்தைகளை அப்பா அவ்யக்தவாணியில சொல்லுவார். என்னன்னா, நான் உங்களுக்கு தந்தையா வந்து பாலனையின் ரேகைய உங்க நெற்றியில நான் வரையறேன் அப்படின்னு சொல்லுவார். முதல் ரேகை சரியா. 2வது ரேகை வந்து என்னன்னா, நான் ஆசிரியரா வந்து உங்களுக்கு படிப்பின் ரேகைய உங்க நெற்றியில நான் வரையறேன் அப்படின்னு சொல்லுவார். 3வது ரேகை, நான் சத்குருவா வந்து உங்களுடைய நெற்றியில நான் பாக்கியத்தின் ரேகையை வரைகிறேன், ஸ்ரீமத்துங்கிற வழிய கொடுத்து உங்க நெற்றியில நான் பாக்கியத்தின் ரேகையை வரைகிறேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த 3 ரேகையும் யாரு நெத்தியில வச்சிருக்காங்களோ அவங்கதான் சிரேஷ்ட பாக்கியவான் அப்படின்னு சொல்லுவார். இந்த ஸ்லோகன் அப்படியே வாசிங்க பார்க்கலாம். அதாவது பாபா என்ன சொல்றாங்கன்னா, யாருக்கு நேரடியாக பகவான் மூலம் பகவானே வந்து அவர் மூலமா பாலனை படிப்பு மற்றும் சிரேஷ்ட வாழ்க்கைக்கான ஸ்ரீமத் கிடைக்கிறதோ அவர்தான் அனைவரையும் விட சிரேஷ்ட பாக்கியவான் ஆவார்கள். ஆமா, அப்ப சொன்னேன் வருதாப்பா உங்களுக்கு, தந்தை மூலமா பாலனை, ஆசிரியர் மூலமா படிப்பு, சத்குரு மூலமா வாழ்க்கைக்கான ஸ்ரீமத். இது 3 யாருக்கிட்ட இருக்குமோ அவங்கதான் சிரேஷ்ட பாக்கியவான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது உயர்ந்த பாக்கியவான், பாக்கியசாலி ஆத்மாக்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்றாரு ஸ்லோகன்ல.
நேரடியா கிடைக்குது. இப்போது பகவான் வந்து சொல்றாரு, பேசுறாரு, ஸ்ரீமத் கொடுக்கிறாரு, தந்தையா இருக்காரு, படிப்பு சொல்லி தராரு, பாலனை செய்யறாரு. ஆமா. இந்த 3 ரேகை நெத்தியில வரையறனாலதான் இந்த உலகத்துல இந்த சிவன் கோயில 3 பட்டை வரையறாங்க இல்லையா, நெத்தியில பட்டை வரைஞ்சுக்கிறாங்க இல்லையா, அதனுடைய அடையாளம் இந்த ரேகைகள் தான். ஆனா இது என்னன்னு அவங்களுக்கே தெரியாது, பட்டை போடுறவங்களுக்கே தெரியாது என்ன விஷயம், எதுக்காக அப்படி நம்ம 3 கோடு போட்டு நடுவுல பொட்டு வைக்கிறோம்னு கூட தெரியாது. பட்டை போடுறாங்க, 3 பட்டை கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த 3 விரல்ல எடுத்து பட்டை போடுவாங்க. போடணும்ன்றது பாபா சொல்றாரு. இது என்ன அர்த்தம்? நடுவுல பொட்டு வைப்பாங்க, பாத்திருக்கீங்களா? 3 ரேகை பொட்டு. பொட்டு அது என்ன பொட்டு? நினைவின் திலகம். நான் ஆத்மாவான எனக்கு தந்தை வந்து இந்த 3 விஷயங்களையும் எனக்காக கொடுத்திருக்காரு அப்படிங்கிற அந்த நினைவு. தந்தையா ஆத்மாவான எனக்கு தந்தையாவும் இருக்காரு, ஆசிரியராகவும் இருக்காரு, சத்குருவாவும் இருக்காரு. இப்படிப்பட்ட பாக்கியசாலி ஆத்மா நான் அப்படிங்கிற நினைவுல இருக்கிறது. சூப்பரா இருந்துச்சு. வரதானம் சூப்பர், ஸ்லோகம் செம்மையா இருக்கு. அதான் அவர்தான் அனைவரையும் காட்டிலுமே சிரேஷ்ட பாக்கியவான். பாருங்க, எப்பவுமே இந்த 3 ரேகை நெத்தியில வச்சுட்டே இருங்க. அப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பல கோடி கணக்கான சேமிப்பு உங்களுக்கு வருமானமா சேமிப்பாயிட்டே இருக்கும் இல்லையா. எதான் ஞாபகம் வச்சுக்கிறோமோ இல்லையா, அந்த பட்டைக்கான அர்த்தத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஆமா, ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். தந்தை வந்து எனக்கு தந்தை, ஆசிரியர், சத்குருவா இருக்காரு அப்படிங்கிற நினைவே போதும் இல்லையா, ஆத்மா தூய்மை அடைஞ்சிரும் இல்லையா. அதுக்குள்ள இன்னும் ஆழமா இருக்குது. பாலனையா வந்து என்ன காரியம் செய்யறாரு, படிப்பு என்னென்ன படிப்பு கற்பிக்கிறாரு, ஸ்ரீமத் என்னென்ன ஸ்ரீமத் கொடுக்குறாரு, அது இன்னும் ஆழமான விஷயம். இது மேலோட்டமான விஷயத்தை ஞாபகம் செஞ்சாலே நமக்கு நினைவின் மூலமா பாவ கர்மங்கள் அழியுது இல்லையா. அத சொல்றேன். ஓகே பிரதர், இன்னைக்கு நம்ம வந்து நான் என்ன கொண்டு வரணும், நான் ஆத்மா, இது என்னுடைய உடல், எனக்கு கொடுக்கப்பட்ட உடல். ஆத்மா செய்ய வைப்பவர், தேகத்தின் எஜமானன் நான், இந்த உடலுக்கு நான் எஜமானன். தந்தை எனக்கு முழு உலகத்தையும் பரிசு கொடுக்க வந்திருக்காரு. அப்ப நான் தேகத்தின் எஜமானன், நாளைக்கு நான் முழு உலகத்தின் எஜமானன் அப்படிங்கறத சொல்லலாம். அப்படிங்கிற ஞாபகத்துல இருங்க. இல்ல நான் சுயராஜ்ய அதிகாரியா இருக்கேன், கூடவே விஸ்வத்துக்கும் ராஜ்யத்துக்கும் விஸ்வராஜ்யத்துக்கும் அதிகாரியா மாற போறேன் அடுத்து அப்படிங்கறத சொல்றேன். இந்த பாக்கியத்தெல்லாம் கொடுத்தது யாரு? எனக்கு இந்த தந்தை கொடுத்தாரு அப்படிங்கிற ஞாபகம் தான். சதா சிவ பரமாத்மா யதார்த்தமா நினைவுல இருங்க, அவ்வளவுதான் போதும். இதுதான் பரமாத்மா. இப்படி இருந்தாதான் மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா. குஷியை அடிக்கடி மறைச்சிட்டே போகுது, உங்களுக்கு யதார்த்தமான ஞானம் இல்ல, தந்தையை யதார்த்தமா நினைவு செய்யறது இல்ல, அதனாலதான் உங்களுக்கு குஷி இல்லாம போயிடுது அப்படின்னாரு இல்லையா. யதார்த்தமான ஞானம், யதார்த்தமான படிப்பு, அவ்வளவுதான். இது படிப்பு. தந்தை வந்து இப்ப நேரடியா நம்ம கூட இருக்காரு. இந்த வாணி முரளியில இவ்வளவு விஷயத்தையும் நமக்கு புரிய வச்சுட்டாரு. நம்ம ஆத்மான நினைச்சு பரமாத்மாவோட நினைவுல இருக்கணும், அவ்வளவுதான். பரமாத்மா நினைவு சதா இருக்கணும்னு என்ன பிரதர் சொன்னார் அதுக்கு? அதான் தேகத்தின் எஜமானன், முழு உலகத்தின் எஜமானன், தந்தை, ஆசிரியர், சத்குரு, இந்த பட்டை அணிஞ்சுக்கிறோம், அத சொன்னார். சதா நம்ம முன்னாடி தெரியணும்னா பாபா எப்படி நினைக்கலாம்? பாபா ஒரு எப்படி இருக்காரு? ஒளி சொரூபம். இல்ல அது சொல்லுங்க பிரதர். சதா பாபாவை நம்ம நினைவு சொரூபத்துல நம்ம எதிர்க்க கொண்டு வரணும். ஏன்னா பாபா மனசார நினைங்க, தெரியாதுன்னு கூட சொன்னாரு இன்னைக்கு. ஆத்மா கண்ணுக்கு தெரியாது, புத்தி மூலியமா தான் நினைக்கணும், அந்த ஒரு பாயிண்ட் சொன்னாரு. ஆமா, ஆத்மா புள்ளியா இருக்குது, புள்ளி சொரூபமா இருக்குது, அவ்வளவுதான். ஜோதி புள்ளி. நட்சத்திரம் எப்படி இருக்குது? வானத்துல கருப்பா இருந்தாலும் நட்சத்திரம் மட்டும் ஒளி புள்ளியா சின்னதா இருக்கு இல்லையா. அந்த நட்சத்திரம் போல இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா இந்த புருவ மத்தியில இருக்குது. அதுதான் அங்க நம்ம பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஆத்மாவும் இங்க இருக்குது, உடல்ல இருந்தாலும் அது ஜீவாத்மாவா இருக்குது. அவங்க எல்லாருமே, நம்ம எல்லாருமே ஜீவாத்மாக்கள். பரமாத்மாவுக்கு உடல் கிடையாது, அதனாலதான் அவர் பரந்தாமத்துல இருக்காரு. பரந்தாமத்துல இருந்தாலும் அவரு நட்சத்திரம் போல புள்ளியா இருக்காரு, அவ்வளவுதான். இந்த நினைவுல இருங்க, புள்ளிங்கிற நினைவு இருந்தாலே போதும். இது பாவங்கள் அழிக்கப்படுறதுக்கு இதுதான் நினைவு. ஆமா, அது ரேஸோட சொல்லியிருக்காரு. இதுதான், இது இப்ப சொன்னதான் ரேஸ். ஆமா. ஓம் சாந்தி. சூப்பர் வாணி. தேங்க்யூ பாபா. தேங்க்யூ பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாப்பா.